ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராவன் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சேனலில் வந்து டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எதுக்கானதுன்னா குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலே இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளோட டெஸ்ட் ஷெடியூல் எப்படி இருக்கும், அதுக்கான டே ஷீட் என்ன, அதோட மெட்டீரியல் என்ன, வேர் டு ஸ்டடி, இதெல்லாம் வந்து என்னென்ன தரப்போகிறோம் அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா நவம்பர் 20 தான் ஸ்டார்ட் ஆகுது. பட் ஆனால் அந்த டே ஷீட் வந்து நவம்பர் 15லே ஸ்டார்ட் ஆகிடும். அது அது வந்து நீங்க நெக்ஸ்ட் பிடிஎஃப்ல சொல்றேன். அதை வந்து பார்த்துக்கோங்க. நம்மளோட டெஸ்ட் எப்படின்னு இருக்குன்னா, ஜென்ரல் தமிழ் ப்ளஸ் ஜிஎஸ் ரெண்டுமே இருக்கும். 25 ப்ளஸ் மொத்தம் 26 டெஸ்ட் இருக்கும். அப்புறம் மார்க் டெஸ்ட்லாம் இருக்கும். ரிவிஷன் டெஸ்ட் தனியாக இருக்கும். ப்ளஸ் 100 டேஸ் மேலே, அதாவது நம்ம 6 மந்த் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெஸ்ட் ஷெடியூல் இருக்கும். 500 ப்ளஸ் கொஷின்ஸ் வந்து இருக்கும். ப்ளஸ் 4 மார்க் டெஸ்ட்டை தாண்டி இன்னும் எக்ஸ்ட்ரா அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மார்க் டெஸ்ட் வந்து அதிகப்படுத்திக்கலாம். லைவ் டிஸ்கஷன் நிறைய அந்த நம்மளோட கொஷின் பிடிஎஃப் நம்ம டெஸ்ட் 1னா அதோட டிஸ்கஷன் வீடியோ வந்து லைவாகவும் கொடுக்கலாம், இல்லைனா வீடியோவாகவும் கொடுக்குறோம். அடுத்து நம்மளோட மெட்டீரியல் எப்படின்னா, ரேங்க் லிஸ்ட்டும் நாங்கள் விட்டுருவோம். சிலபஸ் வந்து கொடுத்துருவோம். சிலபஸ்க்கான வேர் டு ஸ்டடியும் கொடுத்துருவோம். அடுத்து அந்த சிலபஸ்ல இருக்க வேர் டு ஸ்டடியோட மெட்டீரியல் அந்த பிடிஎஃப் புக் பிடிஎஃப் வந்து கட் பண்ண பிடிஎஃப்பும் உங்களுக்கு கிடைச்சிரும். அதுக்கப்புறம் டெய்லி டெஸ்ட். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டே ஷீட்ல வந்து டெய்லி ஒரு டெஸ்ட் பண்றீங்கன்னா, படிக்கிறீங்கன்னா, இப்போ தமிழ்ல பேசிக்ஸ் ஒரு பிரித்தெழுதுக சேர்த்து எழுதுக பார்க்குறீங்கன்னா, அது எந்தெந்த புக்ல கவர் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு தனியாக வேர் டு ஸ்டடியாகவும், அது ப்ளஸ் அதுக்கான நோட்ஸ் வந்து ஸ்கூல் புக்ல எங்கே இருக்குன்றதை கட் பண்ணியும் உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருவோம். இது எல்லாமே டெலகிராமில் உங்களுக்கு வந்துடும். அதை நீங்கள் அன்னைக்கு படிக்க வேண்டியதை படிச்சுட்டு நைட் வந்து நீங்கள் அதுக்கான டெஸ்ட்டை வந்து டெலகிராம்லேயும் நாங்கள் டெய்லி குவைஸாக கொடுத்துருவோம். இது மொத்தமா டே ஷீட் வந்து ஒரு 5 டேஸ் வந்து இந்த ஷெட்யூல் இருக்கும். நான் டே ஷீட் குடுத்துறேன்னா, அது ஃபுல்லா வந்து ரிவிஷன் பண்ணும்போது டெஸ்ட் 1 நாங்க 200 மார்க் குடுத்துருவோம். ஃபர்ஸ்ட்டு அந்த படிக்கும்போது நம்மளுக்கு ஒரு நாள் வந்து அது ரிவிஷன் பண்ணலாம் டெஸ்ட் போட்டு. மொத்தமா ஓவராலும் ரிவிஷன் பண்றதுக்கும் உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். இந்த 2 டெஸ்ட் ஃபர்ஸ்ட்டு 2 டெஸ்ட் முடிஞ்சதுன்னா, அது 2த்தையும் சேர்த்து கம்பைன் பண்ணி ஒரு டெஸ்ட் வந்து அந்த மாதிரியே நாங்க ஷெட்யூல் ரெடி பண்ணியிருக்கோம். ஆன்லைன் கிளாஸ் இதுக்கான வீடியோ உங்களுக்கு இப்போ படிக்கிறீங்கன்னா, புதுசா படிக்கிறவங்களுக்கு அதுக்கான வீடியோ என்ன பார்க்கணும் அப்படின்னு தோன்றவங்களுக்கு, அதுக்கான வீடியோவும் நாங்க வந்து சேனல்ல வந்து அப்லோட் பண்ணிடுவோம். இதோட ஃபீஸ் எவ்வளோனா ரூ. 500. இதோட ஃபீஸ் ரூ. 500. நீங்க ஜிபே, ஃபோன்பேல பண்ணலாம். நீங்க வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க 9150160221 உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா, நீங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கான ஃபுல் டீட்டெயில் வந்து அதுல குடுப்போம். நம்மளோட ஷெட்யூல் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் 1க்கான ஷெட்யூல் எப்படி கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம். இதுல என்ன பண்ணியிருக்கோம்னா, நாங்க 3மே கம்பைன் பண்ணி கொடுத்துருப்போம். தமிழ், மேக்ஸ் ப்ளஸ் ஜிஎஸ் இது 3த்தையும், அப்புறம் ப்ளஸ் திருக்குறளும். ஒவ்வொரு டெஸ்ட்லயும் ஒவ்வொரு அதிகாரமும் நாங்க கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் தமிழ்ல என்ன பண்ணியிருக்கோம்னா, எழுத்துன்ற டாபிக் மொத்தமாவும், மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சுருக்குதலும், அடுத்து ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பாலிட்டி ப்ளஸ் சயின்ஸும் வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக கொடுத்துருக்கோம். குரூப் 4ன்றதுனால முக்கியமான டாபிக் வந்து சயின்ஸ்லையும் கவர் ஆகுற மாதிரி அதையும் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து திருக்குறள். இது நம்மளுக்கு யூனிட் 6லயும் வரும், ப்ளஸ் நம்ம தமிழ்லயும் வரும். இதனால முக்கியமான அதிகாரங்கள் தமிழ்ல கொடுத்துருக்கேன். அதாவது அழகு 7ல கொடுத்துருக்கேன். அதிகாரங்கள் ஒவ்வொரு அதிகாரமா அதையும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். டெஸ்ட் 2ம் அதே மாதிரி தான் இருக்கும். தமிழ் இருக்கும், மேக்ஸ் இருக்கும், அடுத்து ஜிஎஸ் இருக்கும், திருக்குறள், அதுக்கப்புறமா பொது அறிவியல். அடுத்து டெஸ்ட் 3. இப்போ பாலிட்டி ஒரு இது முடிஞ்சிருச்சுன்னா, அது மொத்தமா ரிவிஷன். இப்போ பாலிட்டி வந்து 4 இதா குடுத்துருப்போம். 4 டெஸ்ட்டா குடுத்துருப்போம். பாதியா தலைப்புகள குடுத்துருப்போம். அத மொத்தமா என்ன பண்ணியிருப்போம், டெஸ்ட் 5 1 to 4 வரைக்கும் ரிவிஷன் டெஸ்ட்டா குடுத்துருக்கோம். அடுத்து டெஸ்ட் 6லேருந்து ஸ்டார்ட் ஆகும். டெஸ்ட் 6ல பார்த்தீங்கன்னா, யூனிட் 6 ஃபர்ஸ்ட் வந்து பாலிட்டி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் யூனிட் 6 வந்து அது வந்து நான் 3 டெஸ்ட்டா குடுத்துட்டு, அது தனியா பாலிட்டி ஒரு மொத்தமா ஒரு கிளான்ஸ் ஃபர்ஸ்ட்டு டே ஷீட்ஸ் வரும். டேல ஒவ்வொரு டேவும் நீங்க டெஸ்ட் போடலாம். அப்புறம் அது மொத்தமா சேர்த்து டெஸ்ட் 1 ரிவிஷன் டெஸ்ட்டு. அதுக்கப்புறமா பாலிட்டி மொத்தமா ஓவராலா ஒரு டெஸ்ட். மொத்தம் 3 டெஸ்ட் வந்து பாலிட்டிக்கு மட்டுமே உங்களுக்கு ரிவிஷன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க தெளிவா படிச்சுக்கலாம். 3 தடவ வந்துரும். நீங்க எக்ஸ்ட்ரா இன்னொரு டெஸ்ட்டும் வரும். அது மாரி. நீங்க அப்படியே அப்படி இப்படி ஓவராலா வந்து கவர் பண்ணிட்டே வந்துருவீங்க. இதே மாரி தான் ஒவ்வொரு டெஸ்ட்டும் இருக்கும். ஃபுல் டெஸ்ட் இருக்கும்.
கடைசியா டெஸ்ட் மொத்தம் 27 டெஸ்ட் வந்து ரிவிஷன் டெஸ்ட்டோட முடிஞ்சிரும். அடுத்து மார்க் டெஸ்ட் வந்து 4 குடுத்துருக்கோம். அந்த டைமுக்கு நீங்க கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து மார்க் டெஸ்ட் வந்து இன்னும் அதிகமா குடுத்துட்டே இருப்போம் அந்த டைமுக்கு. இதுதான் டெஸ்ட் ஷெட்யூல். இப்படிதான் டெஸ்ட் ஷெட்யூல் இருக்கபோது, இதோட டே ஷீட் இப்போ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து 1 அப்படின்றது 20 ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா, அதுக்கான டே ஷீட் வந்து இன்னைக்கு இந்த டேல இத நீங்க முடிச்சிருங்க. அதுக்கான டெஸ்ட் டெலகிராம்ல வந்து குடுத்துருவோம். அந்த மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான மொத்தம் நீங்க படிக்கிறத இன்னிக்கு இத படிக்கணும் அப்படின்றது தனியா குடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான டே ஷெட்யூல் எப்படி நீங்க படிக்கணும் அப்படின்றதும் நாங்க டீட்டெயிலா குடுத்துருவோம். அதுக்கான உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இது வந்து நவம்பர் 20 தான் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா, அதுக்கான படிக்க வேண்டிய ஸ்டார்ட் பண்றது நவம்பர் 15லயே ஸ்டார்ட் ஆயிடும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் தமிழ்ல வந்து எழுத்துல வந்து ஒரு பார்ட் ஃபுல்லா குடுத்துருப்பேன். அத நீங்க எந்தெந்த நாள்ல எது படிக்கணும் அப்படின்றது டீட்டெயிலா குடுத்துருப்பேன். இப்போ தமிழ் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, எழுத்துல பிரித்து எழுத்துக்கு, சேர்த்து எழுத்துக்கு ஒரு நாள் படிச்சுக்கோங்க. இதுக்கான வேர் டு ஸ்டடி நான் இன்னொரு இதுல இருக்கு. அடுத்து மேத்ஸ பொறுத்தவரைக்கும் 6த் புக்ல இருக்க மேத்ஸ் வரைக்கும் நீங்க அந்த டே 1ல படிச்சுக்கோங்க. அதாவது நவம்பர் 15ல படிச்சுக்கோங்க. ஜிஎஸ்ஸ பொறுத்தவரைக்கும் இந்திய அரசியலமைப்புன்ற டாபிக்க வந்து இது ஒரு நாள் டே வந்து இத முடிச்சிட்டீங்கன்னா, டே 2ல அதே மாதிரி சந்திப்பிழை, 7த் புக்ல இருக்க சுருக்குதல், அப்புறமா அரசியலமைப்பின் முகவரை, அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் இது 2வது நாள். அடுத்து 3வது நாள், 4வது நாள், 5வது நாள். இந்த 5 நாள் வந்து டெஸ்ட் 1க்கான மொத்தத்தையும் நீங்க டே பை டே இத முடிச்சுட்டு வந்துடுற மாரி பார்த்துக்கோங்க. அடுத்து மொத்தமா என்ன பண்ணலாம், இதுக்கு இப்ப டே 1 நான் உங்களுக்கு படிக்க சொல்றேன்னா, அதுக்கான கொஸ்டின்ஸ் டெலகிராம்ல நம்ம குவைஸா குடுத்துருவோம். இல்ல பிடிஎஃப்பா குடுத்துருவோம். நீங்க வந்து அதையும் டெஸ்ட் போட்டு பார்த்துக்கலாம். மொத்தமா இது என்ன பண்ணுவோம், டே 1ல இருந்து 5 வரைக்கும் என்ன பண்ணுவோம், டெஸ்ட் 1ஆ உங்களுக்கு ரிவிஷன் பண்றதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிளஸ் அது டெஸ்ட் 1ஆ நாங்க கண்டக்ட் பண்ணுவோம். மொத்தம் 200 மார்க் வந்து கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். இப்படிதான் வந்து டே ஷீட்ஸ் வரும். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கான டே ஷீட்டும் இப்படிதான் இருக்கும். இப்போ டெஸ்ட் 1 முடிஞ்சிருச்சுன்னா, டெஸ்ட் 2க்கும் இதே மாதிரி தான். டே 1ல இருந்து டே 5 வரைக்கும் நீங்க இது வரைக்கும் படிச்சிருங்க. அது டெலகிராம்ல உங்களுக்கான குவைஸ் இருக்கும். அத ரிவிஷன் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாரி பாலிட்டி ஒரு ஃபுல்லா வந்து கவர் பண்ணிடலாம். சிலபஸ் வைஸ் ஃபுல்லா கவர் பண்ணிட்டு, அத ஃபுல்லா வந்து என்ன பண்ணுவோம்னா, ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டா வைப்போம். எப்படி இதுவே 3, 4 டெஸ்ட்டா வந்துரும். அப்போ வந்து பாலிட்டி வந்து ஓவராலா கவர் ஆயிடும். இதே மாரி தான் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் கவர் ஆகும். இதுக்கான வேர் டு ஸ்டடின்னு குடுத்துருப்போம். இப்படிதான் வந்து வேர் டு ஸ்டடியும் குடுத்துருவோம். இப்போ பாலிட்டினா அதுக்கான ஃபர்ஸ்ட் டாபிக் அதோட வேர் டு ஸ்டடி எங்க ஸ்கூல் புக்ல எங்க படிக்கணும் அப்படின்றதும் குடுத்துருவோம். இத வந்து 6த், 10த், +1, +2 இந்த 3த்தையும் கம்பைன் பண்ணி நாங்க ஒரு தனியா கட் பண்ணி ஒரு பிடிஎஃப் ஸ்கூல் புக் பிடிஎஃப்பாவும் குடுத்துருவோம். புக் இல்லாதவங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த பிடிஎஃப்பயே படிச்சுட்டு அதுக்கான டெஸ்ட் வந்து டெலகிராம்ல போட்டுக்கலாம். அதே மாரி பாலிட்டில ஒவ்வொரு டாபிக்கா குடுத்துருக்கோம். குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள் இது எங்கெங்க படிக்கணும் அப்படின்றத குடுத்துருப்போம். நெக்ஸ்ட் மேத்ஸுக்கும் நாங்க குடுத்துருக்கோம். மேத்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 6த் புக்ல வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து 6த் புக்ல படிச்சிருங்க. அடுத்து 7த் புக்கு, அடுத்து 8த் புக்கு, 9த் புக் இது ஒவ்வொரு நாளும் நாங்க ஷெட்யூல்லயே சொல்லியிருப்போம். டே ஷீட்லயும் சொல்லியிருப்போம். இது இன்னைக்கு படிச்சீங்கன்னா, இது கவர் பண்ணீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். பிளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் நான் வந்து குடுத்துருவேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் உங்களுக்கு டெலகிராம்ல இருக்கும். பிளஸ் நான் வைக்கிற டெஸ்ட்லயும் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் ஆட் பண்ணியிருப்பேன். அது எக்ஸ்பிளனேஷன் வீடியோல அந்த கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோலயும் நான் சொல்லிடுவேன். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்படின்ட்டு. அப்புறமா கவர்மெண்ட் மெட்டீரியலும் சேர்த்து நான் குடுத்துடுறேன். அடுத்து சயின்ஸுக்கான வேர் டு ஸ்டடி எங்க படிக்கணும் அப்படின்றதையும் நான் இதுல சொல்லியிருப்பேன். அடுத்து தமிழ் தான் முக்கியமானது. தமிழ் அதையும் வேர் டு ஸ்டடி ஸ்கூல் புக்ல இது இங்கங்க இருக்கு. பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக ஃபர்ஸ்ட் டேனா அது எந்த புக்ல இருக்கு அப்படின்றதும் குடுத்துருப்பேன். இதுக்கான மெட்டீரியல் பிடிஎஃப்பும் உங்களுக்கு நான் குடுத்துருவேன். அடுத்து சந்திப்பிழை, அதுக்கப்புறமா குறிநேர் வேறுபாடு இதெல்லாம் எங்க இருக்கு அப்படி அதெல்லாம் இருக்கும். அடுத்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான ஒருமை பன்மை அறிதல் வரைக்கும் வேர் டு ஸ்டடி நான் குடுத்துருக்கோம். இதே மாதிரி தான் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கான டெஸ்ட் ஷெட்யூல், டெஸ்ட் 1 அப்புறம் அதோட டே ஷீட்ஸ், அப்புறம் அதோட வேர் டு ஸ்டடி, அதுக்கான பிடிஎஃப் மெட்டீரியல் பிளஸ் அதோட அதோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் இது எல்லாமே நம்மளோட மொத்தமா ஓவராலா கவர் பண்ணி கொடுத்துருவோம். இதே மாதிரி தான் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் இருக்கும். இப்படிதான் இருக்கும் நம்மளோட டெஸ்ட் பேட்ச். இது பத்தி ஃபுல் டீட்டெயிலா இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. 9150160221 இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க.
தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.